நீ போல் வெண்மையாகும். ஏசாயா 1:18 வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த பனியை போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போலாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா அம்மா இல்லாத ஒரு பெண் குழந்தைய தான் உலகமே அவதான் அப்படின்னு சொல்லிட்டு வளர்க்குறாரு ஒரு தந்தையோட அன்புல வளர்ப்புலையும் படிப்புலையும் முதலிடம் பிடித்து ஒழுக்கமான பிள்ளைய வளர்றான் அந்த மகா. ஆனா காலம் அவளுக்கு ஒரு சோதனை வைக்குது. அவளுடைய வாழ்க்கையில காதல் அப்படிங்கிற பேர்ல ஒருவன் நுழைறான். அவனுடைய போலி அன்பை உண்மைன்னு நம்புறான். இவன் சரிப்பட்டு வரமாட்டான்னு தந்தை எவ்வளோ எடுத்து சொல்லியும் கண்டிச்சோம் அதுக்கு அப்பாவோட அன்பு அதிகாரமா தெரியுது, காதலனோட வார்த்தை நல்லபடியா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு காதலனுக்கு தான் செவி கொடுக்கிறாளே தவிர அப்பாவுடைய வார்த்தைகளுக்கு அவ கண்டுக்கவே இல்லை. ஒரு கட்டத்துல என்னை தேடி வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னதும் அப்பாவை விட்டுட்டு அவரோட பாசத்தை மறந்து அவன்கிட்ட ஓடுறா. ஆனா அங்க அவளுக்கு காத்திருந்தது மிகப்பெரிய அதிர்ச்சி. அன்பு காட்டியவன் கஞ்சா போதை சட்டவிரோத செயல்கள்னு ஒரு இருண்ட உலகத்துல இருக்கிற அதை பார்த்து பதறி போனா. அது மட்டும் இல்லாம அவளை தான் சுயநலத்துக்காக பயன்படுத்தி விபச்சார விடுதலையில விற்கவும் அவன் துணிகிறான். அப்பதான் அவளுக்கு புரியுது அப்பாவோட கண்டிப்புல இருந்த அன்பு என்னன்னு. எப்படியோ அந்த நரகத்துல இருந்து தப்பிச்சு குத்துயிரும் கொலையுரிமா ஓடி வர்றா. நம்ம பெத்த அப்பா நம்மளை ஏத்துக்குவாங்களா இல்ல முகத்துல காரை உமிழ்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோட வாசல்ல நிக்கிறான். ஆனா அந்த அப்பா என்ன செய்யறதா தெரியுமா? கோவப்படல, அடிக்கல, ஓடி போய் தன்னோட மகளை நெஞ்சோட தழுவி கொண்டாரு. நீ உயிரோட வந்ததே போதும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் வடிக்கிறாரு. இது போலதான் ஏசப்பா இன்னைக்கு நம்மள இந்த உலக விதமான காரியங்களுக்கு போகாத மகனே மகளே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கண்ட்ரோல் பண்றாங்க. அப்பா என்ன ரொம்ப தான் கண்ட்ரோல் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கீழ்ப்படியாம இருக்கிறோம். இந்த ஒரு வசனத்தை வாசிச்சாதானே நான் கீழ்ப்படியணும், நான் ஏசப்பாக்கு பயந்தாதானே நான் கீழ்ப்படியணும், நான் என்னோட போக்குல இருக்கேன், நான் என்னோட பாட்டுல இருக்கேன், நான் இந்த உலகத்தோட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா ஏசப்பா நமக்காக சில வேளை தன்னையே ஜீவனை கொடுத்து அவரோட அன்பை நமக்கு பெரியதான அன்பு அப்படின்னு சொல்லிட்டு காட்டினாரு. ஆனா இந்த உலக விதமான காரியங்களும் உலக விதமான மனிதர்களும் நமக்கு அன்பு காட்டி நான் உன்னை ஏசப்பாவோட அதிகமா நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஏசப்பா அவங்களோடய அதிகமா நேசிக்கிறாங்க. இன்னைக்கும் உலகத்துல உள்ள மாயான சஞ்சலமான காரியங்களுக்கு இடம் கொடுக்காம எசப்பா கிட்ட திரும்பி வாங்க. எசப்பா உங்களை நீ பாவி அப்படின்னு குற்றம் சாட்ட மாட்டாங்க. நீ என்னோட பிள்ளைப்பா, நீ என்னோட பிள்ளை, நான் உன்னை ஏத்துக்கிறேன், நீ என்னோட பிள்ளை, என் கூட இரு, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணி நான் உன்னை பாதுகாத்து நான் உன்னை வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு ஏசப்பாவோட கரங்கள்ல உங்களை ஒப்பு கொடுங்க. என்ன நிலையில நீங்க இருந்தாலும் அதை விட்டுட்டு ஏசப்பா என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லுங்க. ஏசப்பா உங்களை எல்லா விதமான வேடனுடைய கைக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்பு வைக்க வல்லவரா இருக்கிறாரு. இன்னைக்கு விசுவாசிப்போம், ஜெயம் பெறுவோம். ஆமென்.